ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நவடேஸ் நவடேஸ்ன்னு சொல்ல முடியாது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, சிறு முதலீட்டாளர்கள் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க ஒரு சில விஷயங்கள்ல. ஸோ அப்படி கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமானது இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி. அதாவது பங்கு சந்தை ஏற்ற இறக்கத்துல ரொம்பவே அவங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ இத பத்தி ஒரு புரிதல் இல்ல அப்படின்னாச்சுன்னா, ஸ்டாக் மார்க்கெட் மூலமா வெல்த்த கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அத பத்தி இந்த வீடியோல சில விஷயங்கள பத்தி நம்ம பேசுவோம். அ அதுக்கு அடுத்தாற்போல் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேப். அதாவது அ மிட் அண்ட் ஸ்மால் கேப், லார்ஜ் கேப். இதுல ஒரு கன்ஃப்யூஷன் ஆகுது. அ ஒரு சில முதலீட்டாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்ல முதலீடு பண்ணா பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அ மிட் அண்ட் ஸ்மால் கேப் பெரிய வெல்த்த கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலயுமே நெறைய கன்ஃப்யூஷன் இருக்கு. ஸோ அத பத்தியும் இந்த வீடியோவுல சில தகவல்கள நம்ம பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அம் அந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி. மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டருக்கு ரொம்பவே ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். அதாவது நீங்க இப்பதான் ஒரு அ முதலீட்டாளராக இருக்கிறீங்க. இப்பதான் உள்ள வர்றீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த வாலட்டிலிட்டி இருந்தால் மட்டுமே நீங்க ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டினா என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, ஒன் சைட் மார்க்கெட், அதாவது ஒரே புல் மார்க்கெட்டா இருந்ததுனால், நீங்க மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருந்ததுன்னா, உங்களுடைய போர்ட்ஃபோலியோவ பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசம், 6 மாசம், 1 வருஷத்துக்குள்ளாகவே ஒரு நல்ல ஒரு சேஃபா, அதாவது ஒரு போர்ட்ஃபோலியோவ நீங்க ஈஸியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும் உங்களுக்கு? அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கம்பெனிய முதலீடு செய்யும் பொழுது, பர அதாவது ஒரே ரேட்ல நம்ம நெனைச்ச குவான்டிட்டிய வாங்க முடியாது. ஸோ நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 200 வாங்கலாம், ரூ. 150 வாங்கலாம், ரூ. 100 வாங்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு அசெட் அ இப்போ ஒரு கம்பெனிக்கு எக்ஸ்போசர் இருக்குல்ல. இந்த பொசிஷன் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய அ பர்ட்டிகுலர் கம்பெனில நம்மளுடைய குவான்டிட்டிய இன்கிரீஸ் பண்றதுக்கு இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மார்க்கெட் வாலட்டிலிட்டிய பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. மார்க்கெட் வாலட்டிலிட்டி ஒரு இன்வெஸ்டருக்கு அ அவங்க ஃபேவரான கம்பெனிய வாங்குறதுக்கு, ஒரு ரீசனான பிரைஸ்ல வாங்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மார்க்கெட் வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அ சம் நியூஸ்ல அ மார்க்கெட் வாலட்டிலிட்டி ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும். அது பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் நியூஸா இருக்கலாம். இல்லன்னா டொமெஸ்டிக்ல நடக்கக்கூடிய நியூஸா இருக்கலாம். ஆம், ஸோ இதுல நெறைய வாலட்டிலிட்டி இருக்கும். டே இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி சைட்லயுமே நெறைய மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருக்கும். அ மா கம் அதாவது கார்ப்பரேட் அனவுன்ஸ்மென்ட், கார்ப்பரேட் ரிசல்ட், கார்ப்பரேட் மேனேஜ்மென்ட் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நடக்கும் பொழுதும், அந்த ஸ்டாக் பிரைஸ்ல நெறைய வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அ நியூஸ்ல அந்த பர்ட்டிகுலர் கம்பெனி பிரைஸ் டவுன் ஆகும் பொழுது, நீங்க உங்களோட ஃபேவரட்டான ஸ்டாக்க நெறைய குவான்டிட்டி ஆட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வாலட்டிலிட்டினா என்ன? ஜெனரல் ரிஸ்க் அப்படின்னா என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். அதாவது வாலட்டிலிட்டிக்கும், ரிஸ்க்குக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. மார்க்கெட் வாலட்டிலிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல மார்க்கெட் அ ரெக்கவர் ஆயிரும். அதாவது வாலட்டிலிட்டி அ அந்த வாலட்டிலிட்டி டைம்ல ஸ்டாக் பிரைஸ் இறங்கினாலும், ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல ஸ்டாக் பிரைஸ் ஏற ஆரம்பிச்சுரும். ஆனா ரிஸ்க்ங்கிறது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க ஒரு கம்பெனிய வாங்குறீங்க. அந்த கம்பெனி சம் ரீசன், அதாவது கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா நியூஸஸ் இருந்ததுன்னா, சப்போஸ் அது அ அந்த ஸ்டாக் பிரைஸ் ரெக்கவர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லாமயே போயிரும். ஸோ அத ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். அதாவது வாலட்டிலிட்டிக்கும், ரிஸ்க்குக்கும் நம்ம ரொம்பவே அ
அதாவது வாலட்டிலிட்டினா என்ன, ரிஸ்க்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். வாலட்டிலிட்டி நான் சிம்பிளா சொல்றேன். வாலட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பிரைஸ் வந்து ரெக்கவர் ஆயிரும். பர்ட்டிகுலர் டைம்ல. ஆனா ரிஸ்க்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலர் டைம் ஆகியும் அந்த பிரைஸ் வந்து ரெக்கவர் ஆகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, இறங்கி போய்க்கிட்டே இருக்கும். கேப்பிட்டல் வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இத தான் நீங்க பார்க்கணும். ஒரு கம்பெனி அ அ எந்த விஷயத்துக்காக ஸ்டாக் பிரைஸ் இறங்குதுங்கிறத பார்க்கணும். ம். அது ரொம்ப முக்கியம். ஸோ ரீட்டெயில் இன்வெஸ்டர் அத வந்து ரொம்ப பார்த்து வாங்கணும். ஆ 2வது சரி இதுலயே நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். எந்த செக்டார்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியாச்சுன்னா, அதாவது எந்த செக்டார்ன்னு இல்ல. எந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியாச்சுன்னா, வெல்த் ரொம்ப குரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, லார்ஜ், மிட், ஸ்மால் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த இத வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாச்சுன்னா, நீங்க இந்த மார்க்கெட் கேப்ப வச்சு லார்ஜ், மிட், ஸ்மால் கேப்பா அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்வேன். நீங்க வந்து பார்க்க வேண்டியது கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டான செக்டார்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா? அதாவது இப்ப ஃபேவரான இருக்கக்கூடிய செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமாங்கிறத தான் பார்க்கணுமே ஒழிய, நீங்க மார்க்கெட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது லார்ஜ், மிட், ஸ்மால் அப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடங்களுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வருடம் வந்து லார்ஜ் கேப் அதிக ரிட்டர்ன் குடுத்திருக்குன்னு சொல்லுவாங்க. சம்டைம் ஸ்மால் கேப் அதிகமா குடுத்திருக்குன்னு சொல்லுவாங்க. சம்டைம் அ மிட் சைஸ் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமா குடுத்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்றதுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர, வெல்த்த கிரியேட் பண்றதுல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, நீங்க நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோவ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுல வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸ நீங்க ஆட் பண்ணணும். மார்க்கெட் கேப்ப பார்க்காதீங்க. உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு 300 கோடி, 400 கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய கம்பெனி, ஒரே வருஷத்துல வந்து ஒரு 5x, 10x போச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 10x போச்சு. இப்ப 500 கோடி மார்க்கெட் கேப் இருக்கு. அது ஒரு 10x போயிருச்சு அப்படின்னா, 5000 கோடி மார்க்கெட் கேப்பா மாறிரும். ஸோ அதனால மார்க்கெட் கேப்ப பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்க. பிசினஸ் பாருங்க. மேனேஜ்மென்ட் குவாலிட்டிஸ் பாருங்க. ஸோ இத தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். ஸோ அதனால லார்ஜ், மிட், ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். அதாவது சிறு முதலீட்டாளர்கள் வந்து கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. ஆ அப்போ வந்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான். அந்த அ வாலட்டிலிட்டிக்கும், ரிஸ்க்குக்கும் அ வந்து நமக்கு அந்த புரிதல் வேணும். அ அத வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். அத வந்து சில கிராஃப் மூலமா உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். இப்ப நம்ம சொன்ன பாயிண்ட்ட வந்து சில கிராஃப்ப வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். அம் அதாவது கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நெனச்சேன். அத சொல்றேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாலட்டிலிட்டிய வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது. ஏன்னா வாலட்டிலிட்டி இருந்தா தான் வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டே ஃபங்ஷன் ஆகுங்கிற மாரி இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டாக்ஸ வந்து லிக்விடேட் பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, கண்டிப்பா இறங்க தான் போகும். அதே மாரி ஒரு ஸ்டாக்க வாங்கணும் அப்டின்னாச்சுன்னா, கண்டிப்பா ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்காது. ஸோ அத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அ இந்த ஸ்லைட வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வெல்த் கிரியேஷன், வாலட்டிலிட்டி ஆர் த ஒன்லி கான்ஸ்டன்ட் இன் ஈக்விட்டி மார்க்கெட். இதான் நான் லாஸ்ட்ல சொன்ன பாயிண்ட். அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாலட்டிலிட்டியும் வந்து நம்ம மார்க்கெட்டையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. அ பெருசாக்குறேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 2000ல இருந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இது வந்து எக்ஸாம்பிள் 2000ல இருந்து பார்த்தீங்கன்னா, 1 crore வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 23 crores மாறியிருக்கு. அ சராசரி அ கேக்கர் ரிப்போர்ட் அதாவது சிஏஜிஆர் ரிப்போர்ட் வந்து 15.1% இருக்கு உங்களுக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2000த்துல இருந்து 2024 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட அ டவுன் சைடு இருக்கு பாருங்க. டாட்காம் பபுள்ஸ் இருக்கு. ஃபால் ஆஃப் என்டிஏ கவர்ன்மென்ட் அதாவது வாஜ்பாய் கவர்ன்மென்ட் வந்து கவிழ்ந்தது பார்த்தீங்களா? அதுல டவுன் ஆயிடுச்சு இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் க பினான்சியல் கிரைசிஸ் வந்து 33% டவுன் ஆயிருக்கு இண்டெக்ஸ். அப்புறம் வந்து யூரோப்பியன் டெட் கிரைசிஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு பாருங்க. ருபி டெப்ரிசியேஷன். அ அப்புறம்
போஸ்ட் யூனியன் எலெக்ஷன், அப்புறம் பாருங்க டிமானிஸ்ட்ரேஷன்ல டவுன் ஆயிருக்கு. அப்புறம் பாருங்க இதுதான் கோவிட்ல வந்து பாத்தீங்கன்னா 38% டவுன் ஆயிருக்கு. ஆனா வந்து பாருங்க மார்க்கெட் வந்து கோவிட்ல வந்து 38% டவுன் ஆயிட்டு எவ்வளவு ஏறி இருக்கு பாத்தீங்களா? சோ அதனால இந்த எவ்வளவோ வாலட்டிலிட்டில மார்க்கெட் டவுன் ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15% மேனிக்கு அந்த இண்டெக்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு. சப்போஸ் நீங்க வந்து 2000ல வந்து 1 crore இன்வெஸ்ட் பண்ணா கூட இன்னைக்கு வந்து 23 கோடி இருக்கு. சோ அதனால தான் சொல்றாங்க மார்க்கெட் ஏற்ற இறக்கத்தை பார்த்து நம்ம வந்து ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். சோ இது வாலட்டிலிட்டி நம்ம வந்து பிரிச்சு பார்க்க முடியாது. ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது 30% ஈக்விட்டி மார்க்கெட்ல 25ல இருந்து 30% வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனி நியூஸ் மார்க்கெட் இறங்கலாம். அதாவது எங்க என்ன நடந்தாலும் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் தான். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ள வரணும். சப்போஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு சிறு முதலீட்டாளர் வந்து உள்ள வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 40% 35% ஃபால் ஆனாலும் எனக்கு வந்து நான் வந்து ஒரி பண்ணிக்க மாட்டேன். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் தான். ஸோ அப்படி நினைச்சிட்டு உள்ள வரணும். ஸோ நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டு புரிதல் தன்மையோட உள்ள இருந்தோம் அப்படின்னாச்சுன்னா நமக்கு வந்து வெல்த் நிறைய கிரியேட் பண்ணலாம். அதாவது ஒரு ஒரு இப்போ வந்து ₹100 ஸ்டாக்க வாங்கியிருப்போம். அது வந்து ஒரு ₹60. நான் கம்பெனி சைட்ல எந்த ஒரு நியூஸஸும் இல்ல, பேட் நியூஸஸ் இல்ல. சம் மார்க்கெட் வாலட்டிலிட்டி பிரேஷ வந்து கீழ இறக்கியிருக்கோம். நம்ம வந்து ₹60லயும் நீங்க வாங்கணும். நல்ல கம்பெனியா இருந்தால் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி வாங்குனா உங்களுக்கு வந்து இன்னும் சிஏஜிஆர் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் மார்க்கெட் வாலட்டிலிட்டிய பிரிக்க முடியாது. லாங் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ நல்ல அப்ரிசியேஷன் குடுக்கும். உங்களால நல்ல போர்ட்ஃபோலியோ மெயின்டெயின் பண்ண முடியும் அப்டின்னாச்சுன்னா, உங்களுடைய திறமைக்கு ஏத்த மாதிரி உங்க போர்ட்ஃபோலியோ வந்து அது அவரவர் திறமைய பொறுத்தது. சிலவங்க வந்து 15% போதும்னு நெனைக்கலாம். சிலவங்க இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, 23, 24% குரோ ஆகிட்டு இருக்கும். சிலவங்களுக்கு 28% இன்னைக்கு குரோ ஆகிட்டு இருக்கும். அது வந்து அவங்களுடைய திறமையை பொறுத்தது. அவங்களுடைய ஸ்டாக் பிக்கிங், அவங்களுடைய மணி நாலேட்ஜ பொறுத்தது. இப்போ வந்து அடுத்த ஒரு இத பார்ப்போம். இந்த மார்க்கெட் இந்த ரிட்டர்ன் நான் சொன்னேன்ல, அத இந்த சார்ட் வந்து சொல்லுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாருங்க, இது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. நீங்க வந்து இது வந்து இயர்ஸ். இப்போ 2006ல வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் வந்து 40% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, 29% குடுத்திருக்கு. ஸ்மால் கேப் வந்து 33% குடுத்திருக்கு. இதே இது 2007ல பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் 59, மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 38, ஸ்மால் கேப் பாருங்க 97% குடுத்திருக்கு. 2008ல வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் வந்து 53% மைனஸ் ஆயிருக்கு. மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, 65% மைனஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 68% மைனஸ் ஆயிருக்கு. அதாவது அந்த குளோபல் ஃபினான்சியல் கிரிசஸ் அந்த யுஎஸ்ல ஹவுசிங் ஃபினான்ஸ் கிரிசஸ்ல ஸோ உங்களுக்கு வந்து கேபிட்டலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53% லார்ஜ் கேப்லயும், 65% மிட் கேப்லயும், 68% ஸ்மால் கேப் இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஸ் பண்ணி போட்டிருக்கு. அதனால அந்த இண்டெக்ஸ் ஸ்மால் இண்டெக்ஸ் வந்து இவ்வளவு டவுன் ஆயிருக்கு. இதே இது 2008ல திருப்பி அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் 85% வந்து அப் ஆயிருக்கு. மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, 114 114% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப் வந்து 117 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் 2023ல வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் 21%ம், மிட் கேப் 45%ம், ஸ்மால் கேப் வந்து 49% ஏறி இருக்கு. ஸோ இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சில வருடங்கள் வந்து லார்ஜ் கேப், அதாவது இந்த வருடங்கள் வந்து லார்ஜ் கேப்னா, அடுத்த வருடங்கள் ஸ்மால் கேப்பா இருக்கலாம், மிட் கேப்பா இருக்கலாம். ஸோ இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவ நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அதுல மிட் அண்ட் ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் எவ்வளோ அலோகேஷன் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு சிஏஜிஆர் கிடைக்கும்.
ஸோ அதனால நீங்க வந்து லார்ஜ் கேப் ஏறிச்சுன்னா லார்ஜ் கேப்லயும், மிட் கேப் ஏறிச்சுன்னா மிட் கேப், ஸ்மால் கேப் ஏறிச்சுன்னா ஸ்மால் கேப்லயும் நம்ம வந்து மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ஒரு நல்ல லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோல உங்களால நல்ல அழகான போர்ட்ஃபோலியோ அழகான ஸ்டாக்ஸ வாங்கி ஹோல்ட் பண்ண முடியும். அந்தந்த அ ஸ்டாக்ஸ் ஏறும்பொழுது நமக்கு பெனிஃபிட் கண்டிப்பா இருக்கு. ஸோ இதுதான் அந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி. நான் சொன்னேன்ல. அதாவது அ வாலட்டிலிட்டியும், ரிஸ்கையும் நம்ம வந்து ரொம்பவே என்ன பண்ணணும்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஸோ இதுல வந்து நெறைய முதலீட்டாளர்கள் வந்து கோட்ட விடுறாங்க. வாலட்டிலிட்டி எது? ரிஸ்க் எதுங்கிறது நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதாவது வாலட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பிரைஸ் இங்க போட்டிருக்கு பாருங்க. ஸ்டாக் பிரைஸ் ஃபாலிங் ஓவர் ஷார்ட் டெர்ம் அண்ட் ரெக்கவரி. ச குறுகிய காலங்கள்ல ஸ்டாக் பிரைஸ் வந்து இறங்கினாலும், ஆனா ரெக்கவர் ஆயிரும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2008 டவுன்ஃபாலு, அ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் அதான் போட்டிருக்காங்க. குளோபல் ரீசன்ஸ். அதாவது எதனால அந்த மாரி நடக்கும்னா, குளோபல் ரீசனா இருக்கலாம். அ அது ஜெனரல் பேங்க் ஆக்ஷன் இப்போ யுஎஸ்ல உள்ள அ இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கட் பண்ணாலோ, இல்லன்னா வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இப்போ யூரோப்பு, இப்போ வந்து உக்ரைன் வார் இந்த மாதிரி சூழ்நிலைகளாலோ, சில வாலட்டிலிட்டி இருக்கும், மார்க்கெட் நாய்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்ச நாள்ல சரியாயிடுச்சுன்னா, திருப்பி வந்து மேல போயிரும். அ அதாவது இன்டர்நேஷனல் எலக்ஷன், அதாவது யுஎஸ் எலக்ஷனா இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் இதுல என்ன பண்ணிருக்கு இது இங்க என்ன பாருங்க கேன் பி கண்ட்ரோல்டு. இதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது மார்க்கெட் வாலட்டிலிட்டியை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஆனா ரிஸ்க்கை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ரிஸ்க் மீன் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து சரியில்லை அப்படின்னா அதுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம இருக்க முடியும். ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, ஸ்டாக் பிரைஸ் நெவர், அதாவது ஸ்டாக் பிரைஸ் ஃபால் ஆகிட்டே இருக்கும். சம் ரீசன் கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா ரீசன் இருக்கலாம். அந்த செக்டார் டவுன் ஆகும் பொழுது அந்த கம்பெனியால மேனேஜ் பண்ணி இருக்க முடியாத அளவுக்கு இப்போ வந்து நிறைய கடன் இருக்கலாம். ஆனா அந்த செக்டார் சரியில்லாம இருக்கலாம். ஸோ அந்த கம்பெனியால சஸ்டெயின் பண்ண முடியாம லாஸ் ஆகி லிஸ்டிங்ல இருந்தே போகலாம். ஸோ அந்த ஸ்டாக் பிரைஸ் திருப்பி வந்து ரெக்கவர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம வந்து ஐடென்டி பண்ணணும். அது வந்து ரிஸ்க். இந்த மாதிரி கம்பெனி, இந்த மாதிரி செக்டார், இந்த மாதிரி ரிலேட்டடான கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கலாம். அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இத தான் இதுல சொல்ல வராங்க. ஸோ வாலட்டிலிட்டிக்கும், ரிஸ்க்குக்கும் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுகிட்டு இருந்தாச்சுன்னா நமக்கு வந்து வாலட்டிலிட்டிய பார்த்து பயம் வராது. மார்க்கெட் பிரைஸ் மூவ்மெண்ட்ட பார்த்து பயம் வராது. ஓகே. ஸோ இது வந்து சிம்பிளா பார்த்துட்டோம். அ சில விஷயங்கள பார்த்தோம். ஸோ இன்வெஸ்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஸ்டாக்க வாங்கி விக்கிறது மட்டும் இல்ல, என்ன பொறுத்தவரையும். அம் ஒரு அழகான போர்ட்ஃபோலியோவ அ அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி லாங்கா கொண்டு போறது தான். சம்டைம் 3 மாதங்கள், 6 வருடங்கள், சாரி 3 மாதங்கள், 6 மாதங்கள், 1 வருடங்கள் கூட உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்க நினைத்த மாதிரி வராமல் இருக்கலாம். ஆனா வந்து நீங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் சூப்பரான அழகான ஒரு போர்ட்ஃபோலியோவ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வைத்திருந்திருந்தால், அ ஆஃப்டர் 1 இயர், 2 இயர்ஸ்க்கு பிறகு அது வந்து நல்ல டீசென்ட்டான அ பெரிய ரிட்டர்ன தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டுக்கு உள்ள வரும் சிறு முதலீட்டாளர்கள் வந்து ரிஸ்க்னா என்ன? வாலட்டிலிட்டினா என்ன? அ அம் அ கே அதாவது இந்த மார்க்கெட் கேப்னா என்ன? எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? அ நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, பயம் இல்லம்பாங்க. மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அ கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கலாம்பாங்க. ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அம் ஃபர்ஸ்ட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குங்க. அந்த போர்ட்ஃபோலியோவுல எல்லா ஸ்டாக்கையும் நீங்க வந்து தேர்ந்தெடுத்து, ஒரு பர்ட்டிகுலர் போர்ஷன்ல நீங்க வந்து அ அசெட் அந்த ஒரு அ போர்ட்ஃபோலியோவுல எந்தெந்த கம்பெனிக்கு எவ்வளோ எக்ஸ்போசர் குடுக்கணுங்கிறது முக்கியம். அத தான் கத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அத பார்த்துக்கிட்டு லாங் ரன் உங்க போர்ட்ஃபோலியோ ரன் பண்ணுங்க. அழகான ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இத மாரி ஒரு நல்ல விஷயங்கள மற்றொரு வீடியோவையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நன்றி. வணக்கம்.